ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி vlog மாதிரி பார்க்கலாம். இது வந்து ஒரு மிக்சட் vlog-ஆக தான் இருக்கும், ஒரு கண்டினியூஷனாக இருக்காது. பிகாஸ் ஒரு 2-3 நாள் எடுத்த வீடியோ தான் கிளம்ஸியாக போட்டிருக்கேன். வீடெல்லாம் ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அதாவது அர்ஜென்ட் ப்ளவுஸ் நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்கறதுனால ஆரி ப்ளவுசஸ் வந்து போன மாதம் கொஞ்சம் அதிகமாக வந்ததுனால என்னால் அதுவும் பார்த்துட்டு கரெக்டான டைமுக்கு டெலிவரி கொடுக்கணும். பட் வீட்டை வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். அன்றைக்கி கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்ததுனால உங்களுக்கு அதை அட்டாச் பண்ணேன். அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இந்த மந்த்துக்கு தேவையான எல்லா கமிட்மெண்ட்ஸும் முடிச்சுட்டு நான் வந்து நேட்டிவ் பிளேஸ்க்கு போகிறதுக்காக நான் பஸ்ஸில் இருக்கேன். அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். பஸ்ஸில் போகிறது, அங்கே இருக்க பிளேசஸில் நான் எங்கள் வீட்டில் இருந்து சுற்றிலும் எப்படி இருக்குங்கிறத ஒரு காலையில் கிளைமேட்டில் எடுத்த வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அப்புறம் இதில் நான் முக்கியமாக என்ன பேசணுன்ட்டு நான் இந்த வீடியோவை போடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க நம்ம எப்போவுமே வந்து ஒன்று ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியோ இல்லை அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணியோ யாரையாவது டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்ம கையால் நம்ம வந்து ஒரு 10 ரூபாவாவது ஏர்ன் பண்ணணும். ஏன்னா அது வந்து நம்மளோட எல்லா தேவைகளுமே பூர்த்தி செய்யும். கண்டிப்பாக ஒரு கைத்தொழில் கற்றுக்கணுங்கிறதுனால நானும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நானாக ஒரு ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணி ரொம்ப பிடிவாதமாக இருந்து நான் வந்து ஒரு ஆரி கற்றுக்கிட்டேன். வீட்டில் இருந்து ஆன்லைனில் தான், ஏன்னா கிட்ஸ் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால ஆன்லைன்லேயே ஃபுல்லாக நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போது நான் ஆன்லைனில் கிளாஸும் எடுக்கிறேன். ஆரி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன், எம்ப்ராய்டரி கிளாஸஸ் எடுக்கிறேன். அப்புறம் சில்க் த்ரெட் பேங்கிள் மேக்கிங் பண்ணுறது எப்படிங்கிறது அதுவும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ப்ரூச்சஸ் எடுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய பணத்தை வச்சு தான் நான் ஏர்ன் பண்ணேன். அது எல்லாத்தையுமே கற்றுக்கவும் செஞ்சேன். அதே போல் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த மந்த்து போட்ட ப்ளவுசஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆரி கற்றுக்கணும் கம்மியான ஃபீஸில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் தர்றேன். என்கிட்ட தான் கற்றுக்கணுன்னு இல்லை, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கற்றுக்கலாம். அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் படித்த ஒரு சிலர் படிச்சிருப்பீங்க, ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. ஒரு சில சூழல்னால் வேலைக்கு போக முடியாமல் கூட இருக்கலாம். அதனால் யாருமே இதை வந்து விட்டுறாதீங்க. ஒன்று வீட்டில் முடிஞ்சால் டியூஷன் எடுங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. டியூஷன் எடுக்கலாம், மெஹந்தி கற்றுக்கோங்க, ஆரி கற்றுக்கோங்க. வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம், ஸ்டிச்சிங் கண்டிப்பாக ஒவ்வொரு லேடிஸ்க்கும் ஸ்டிச்சிங் கண்டிப்பாக தெரியணும். ஸ்டிச்சிங் கற்றுக்கோங்க, பேக்கிங் கற்றுக்கோங்க. சின்னதாக உங்களால் முடிஞ்சதை அதில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பொருளாக வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் சம்பாரித்து உங்களோட சொந்த தேவைகளுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தும் போது அதனோட அருமை தெரியும். நம்ம அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுவோங்கிறது தெரியும். அதிலிருந்து அடுத்தது நம்ம உங்களுக்கு என்னென்னதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை தயவுசெய்து கற்றுக்கோங்க. யாரும் வீட்டில் சும்மா இருக்க வேண்டாம், ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. அந்த பணம் நமக்கு கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகும், நம்மளோட தேவைகளுக்கு யூஸ் ஆகும். திடீர்னு நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறோன்னா அங்கே ஏதாவது வாங்கிட்டு போகிறக்கு உங்களோட பணத்தை வச்சு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், வாங்கிட்டு போகலாம். நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம். நம்ம போய் அவங்கக்கிட்ட நிற்க வேண்டியதில்லை. ஒருத்தர்கிட்டையும் எனக்கு பணம் வேணும், நாங்கள் வாங்கணும் அப்படின்னு கேட்கக்கூட தேவையில்லை. அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக்கோங்க. இந்த வீடியோ வந்து கிளம்ஸ் ஆகி தான் இருக்கும், மிக்சட் ஆகி தான் இருக்கும். நான் அப்பப்போ ஞாபகம் வந்தப்போ தான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாக வந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன். வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆன்லைன் கிளாஸ் எடுத்தேன், டைரக்ட் கிளாஸ் எடுத்தேன். இதுவும் ப்ளவுஸும் ஆர்டர் வந்துச்சு, பண்ணி கொடுத்தேன். இன்னொன்று என்னோடய குழந்தைக்கு ஸ்கூலில் கொஞ்சம் ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொன்னதுனால அவங்களுக்கு தேவையான கேக்ஸு, கப் கேக்ஸ் அதெல்லாம் நான் ஆட் பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு அதெல்லாம் டைமே இல்லை. ஃபோனில் வீடியோவும் எடுக்கிறேன் ஸ்டிச்சிங்கை. அப்புறம் இதுவும் எனக்கு எடுக்க முடியாதனால கொஞ்சமாக ஞாபகம் வரும்போது எடுத்த வீடியோவை தான் நான் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன்.
இதை அட்டாச் பண்ணணும் வந்து மெயினாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோஸ் போடணும், ஒரு மினி விலாக் மாதிரி உங்களுக்கு போடணும். அது உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டு காலேஜ் கோயிங்காக ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் படிச்சுட்டு நமக்கு வேலைக்கு அனுப்பலை அப்படிங்கிற அந்த ஒரு சூழலில் இருக்கக்கூடிய லேடிஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க. இன்னும் மோட்டிவேஷ்னல் வீடியோ போடணுன்னா போடுறேன் கண்டிப்பாக. இல்லை உங்களுக்கு ஸ்டிச்சிங்கே நான் சொல்லித்தரணும், என்னால் வெளியே போய் பணம் கட்டி படுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக சொல்லித்தரக்கு கூட ரெடியாக இருக்கேன். ஆன்லைனில் ஃப்ரீயாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு அதுக்கு பிடிச்சிருந்தா கூட சொல்லுங்கள், ஃப்ரீ கிளாஸ் எடுங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் சரி, ஆரி கிளாஸு, ப்ரூச்சஸ்ஸு, ஸ்டிச்சிங்கு, சில்க் த்ரெட் பேங்கிள் மேக்கிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி, பேக்கிங், இதில் உங்களுக்கு என்ன கிளாஸ் உங்களுக்கு வேணுனாலும் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நம்ம சேனலில் ஃப்ரீயாக கூட நான் எடுக்க ரெடியாக இருக்கேன். அதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஒரு பிஸ்னஸ் உமனாக ஆகணுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னோடய வீடியோ பார்த்து ஒருத்தர் சம்பாரித்தேன், நான் உங்கள் வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் அதை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பணம் கட்டி படித்தேன். அந்த பணத்தை நான் எப்படி கட்டினேன், நான் சம்பாரித்து என்னோடய சொந்த பணத்தில் கட்டி தான் நான் படித்தேன். எனக்கு யாரும் அப்போ ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படிங்கிறத விட ஒரு நல்லா படிச்சுக்கணும். எல்லாத்தோட சூழலும் அப்படி இருக்காது இல்லையா? ஆனால் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டே நிறைய பேர் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க, எனக்கு ஃப்ரீயாக சொல்லி தருவீங்களா, எங்களோட வீட்டு சூழல் சரியில்லை சொல்லி கேட்டவங்க இருக்காங்க. அப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க, படிச்சிட்ருக்காங்க, இப்போவே ஏர்ன் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று, ஒர்க் பண்ணல, வீட்டு சூழல் என்னால் முடியலை, வீட்டு வேலையே கரெக்டாக இருக்குது, நான் எங்கே இதெல்லாம் படிக்க முடியும் அப்படின்னு தயவு செய்து சோர்ந்து உட்காந்துடாதீங்க. நமக்கு எப்போவுமே வேலை முடியாது. நம்ம ஃபோன் பார்க்குறக்கு எவ்வளோ டைம் செலவு பண்ணுறோம். டிவி எல்லோரும் பார்ப்பீங்களான்னு நான் சொல்ல மாட்டேன். முதல்ல கூட சீரியலெல்லாம் வரும், வீட்டில் லேடிஸ் சீரியல் பார்த்துட்டு உட்காந்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் சீரியலை விட ஃபோனில் நம்ம ஷார்ட்ஸு, ரீல்ஸ் பார்க்குறதுல தான் டைமிங் ரொம்பவே வேஸ்ட்டாக போகுது. அதை நீங்கள் உபயோகமாக படுத்துங்க. ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே கற்றுக்குங்க. ஒரு டிவியில் பாட்டு போட்டு விட்டுட்டே வீடியோ பார்த்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக சந்தோஷப்படுற ஆள் நானாக இருப்பேன். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு இப்போ ஏர்ன் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ ஏன் அட்டாச் பண்ணேன், இது ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்காக நான் எடுத்த வீடியோ. ஆரி கிளாஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். பேசிக் லெவல் ஸ்டூடெண்ட்டு ஒருத்தவங்க டவுட் கேட்டதுனால அது எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கும் எந்த லெவலுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்ட்டு இருக்கோ, என்ன டவுட் கேட்டாலும் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அறுத்துட்டேனாலும் தெரியல. கண்டிப்பாக ஒவ்வொரு லேடிஸும் கையில் கொஞ்சமாவது உங்களை நம்பி பணம் வச்சுக்கோங்க. ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நமக்கு கைகால் நல்லா இருக்குது, நம்ம நல்லபடியாக சம்பாதிக்கணும். நம்ம ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ₹1 இந்த காலத்தில் வீட்டில் நீங்கள் பணம் கேட்டீங்க, நான் அதில் எத்தனை ரீசன் சொல்லணும் தெரியுமா? கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்ட்டு. ₹1 100 நீங்கள் ஒருத்தன்ட்டு கேட்குறீங்க, ஹஸ்பண்ட்ட, அப்பா அம்மாட்ட அப்படின்னா அதுக்கு எதுக்குன்னு கேள்வி வரும். ஏன்னு வரும். கேட்காம கொடுப்பாங்களா உங்களுக்கு? கொடுக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு லேடிஸும் கையில் கண்டிப்பாக ஒரு கைத்தொழில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்ன கிளாஸ் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எண்டு வரைக்கும் ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். மோட்டிவேஷ்னலாக பேசணுன்னாலும் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார்